எல்லோருக்கும் வணக்கம். இருக்கிறத கட்டி காப்பாத்துறதே பெரிய விஷயமா போயிடுச்சுங்க நண்பர்களே. எப்படியே இன்னைக்கு நிஃப்டி க்ளோசிங்கில் 429 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் பண்ணிட்டான். இனி 3 நாளைக்கு நம்மளுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீ என்ன வேணா பேசு என் தெய்வமே, வேணும்னா நீ பாட்டு கூட பாடிக்கோ, எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அடுத்த 3 நாட்களுக்கு இனி நாங்கள் எதா இருந்தாலும் உன்னை டியூஸ்டே அன்னைக்கு மீட் பண்ணுறோம். நண்பர்களே, இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் நீங்கள் கண்டிராத அளவில் பல பங்குகளை இன்னைக்கு மிகப்பெரிய வால்யூம் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு பங்கு அல்லது 2 பங்குகளை இந்த மாதிரி வால்யூம் டிரான்சாக்ஷன்ஸ் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு பங்குகளில் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பங்குகளில், ஒரு உதாரணத்துக்கு கிராவிட்டா அப்படின்னு ஒரு பங்கு, இந்த 2025 வருஷத்தில் இப்பேற்பட்ட வால்யூம் என்பது இந்த கிராவிட்டாவினுடைய பங்கில் நடக்கல. இன்னைக்கு ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த சர்தீன் அப்படின்ற பங்கு, அதுலேயுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம். இது மாதிரி நிறைய பங்குகளில் பிஐ இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு, அதுலேயுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம். இந்த மாதிரி நிறைய பங்குகளில் சொல்லலாம். அட்டுல் அப்படின்ற ஒரு பங்குலி, இந்த மாதிரி நிறைய பங்குகள் இன்னைக்கு நடந்த வால்யூம் எல்லாமே மோஸ்ட்லி 52 வீக் லோ, ஒரு வருஷத்தினுடைய லோ அப்படின்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. சில பங்குகளில், ஒரு உதாரணத்துக்கு இந்த சரதின் அப்படின்ற சில பங்குகளில் மட்டும் தன்னுடைய 6 மந்த் லோ கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி வால்யூம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதமோ அல்லது 3 மாதமோ கழித்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது அது போன்ற பங்குகள் இருக்கிறது ஜென்ரலாக பொதுவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம்தான். ஸோ இது மாதிரி இன்னைக்கு வால்யூம் அதிகமாக நடந்த பங்குகள்லாம் இன்னும் 3 மாதம் கழித்து பார்த்தா தான் ஒரு வேளை இது யாராவது சரி எதுக்கு ஒரு 2-3 வருஷம் கழித்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி என்ட்ரி ஆனவங்களா, இல்லை இருக்கிறதுக்கு இப்போதைக்கு வித்துட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்தவங்களா அப்படின்றது அடுத்து 3 மாதம் கழித்து இந்த ப்ரைஸ் எந்த பக்கம் போய் விழுகுதோ அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுள்ள வால்யூம் என்பது இது போன்ற பங்குகளில் நடந்திருக்கு. அட பாவிகளா, ஊரில் கிராமத்தில் கூட்டாஞ்சோறு அப்படின்றத ஆக்கும் பொழுது ஆளாளுக்கு ஒன்று கொண்டு வருவாங்க. அரிசி ஒருத்தர், பருப்பு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த வகையில் பேட் நியூஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்தியாவினுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா அவங்க பங்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 6 மாதத்தின் அளவில் இல்லாமல் 2.9% தன்னுடைய லோயஸ்ட் க்ரோத் என்பதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வருது. சரி வாங்க, கெட்ட தகவல் கொடுத்துட்டீங்கல்ல, போங்க போய் லைனில் நில்லுங்க, ட்ரம்ப்புக்கு பின்னாடி நில்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான். எப்படி பார்த்தாலும் இன்னொரு 3 நாளைக்கு எங்களை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கனவு காணும் வாழ்க்கை யாவும் அப்படின்ற மாதிரி நிஃப்டியெல்லாம் நான் ஒரு காலத்தில் கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். அப்பாடா ஒரு மாதிரி பணம் சேர்த்திருக்கோம், நிஃப்டி மட்டும் கொஞ்சோண்டு மேல் நோக்கி வரட்டும், ஓரளவுக்கு லாபத்தை புக் பண்ணிடணும், அதான் வருஷமான ₹1,00,000 மேலே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டெக்ஸில் ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்குதே, அதை இந்த தடவை மீட் அவுட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரே எனக்கு சந்தோஷமாக இருந்தது நண்பர்களே. திடீர்னு மார்க்கெட் அந்த எலெக்ஷன் டைமில் கீழே இறங்க ஆரம்பிச்சுது. மறுபடி ரெக்கவரி ஆகி மார்க்கெட்லாம் உச்சத்துக்கு போகும்போது எனக்கு என்னமோ பூமியின் மேலே உச்சத்தில் பறந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணமாக இருந்தது. சரி ஓகே, இப்படியே தொடர்ந்து ஏறிக்கிட்டே போந்தா என் வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்குமே. அந்த சமயத்தில் விட்டாம் பாருங்க ஒன்று, கேட்டாலே ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி அப்பிருந்து விழுகிறதா மார்க்கெட் தொடர்ந்து விழுந்த முகமாகவே இருக்கு. ஸோ நான் அண்ணாந்து பார்க்குறேன் என்னுடைய பழைய ரேட், அதுக்கும் மேலே நிஃப்டி எல்லாம் ஒரு காலத்தில் 30,000 போனால் எப்படி சந்தோஷமாக இருக்கும், 28,000 போனால் எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அதுக்கு உண்டான வழியை காணோம். கீழே விழுந்தவன் இன்னும் எந்திரிச்சு மேலேயே வரல. இப்படியாக நிஃப்டி என்பது தற்போது ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்னுடைய விளையாட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கனவு காணும் வாழ்க்கையாக இருக்குது. நண்பர்களே, இன்றைய அதிர்ஷ்ட காற்று யாருக்கு அதிகமாக அடிச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெட்டல்ஸ் பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அந்த அதிர்ஷ்ட காற்று அப்படின்றது அடிச்சிருக்கு. நம்ம நிஃப்டியினுடைய டாப் கெய்னர்ஸ் அப்படின்றது நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இண்டெக்ஸினுடைய டாப் கெய்னர்ஸ் டாப்பில் இருக்கக்கூடிய 3 பேருமே மெட்டல்ஸ் சார்ந்தவங்க தான். அதுலேயும் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கெல்லாம் பாருங்கள், லேஸ் வாக்கில் சத்தமே இல்லாமல் டபக்குன்னு 5% ஏறிட்டான். இது நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சி என்பதை கொடுத்துருக்கும். ஏன்னா கடந்த 6 மாதத்தினுடைய லோ ஒரு கட்டத்தில் ₹122 இருந்தவன் மறுபடியும் ஒரு ₹160 வரைக்கும் போனவன் அப்புறம் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான்.
மறுபடியும் 6 மாதத்தினுடைய லோல் இருக்கும் பொழுது மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இனி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. இந்த JSW ஸ்டீல் அப்படின்றத வச்சிருக்கிறவங்க இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்றது இருப்பாங்க. ஏன்னா அவனுமே வந்து ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்பொழுது அவன்லாம் பெருசாக இறங்கவே இல்லை. அப்படி இறங்காத ஒரு பங்கு இன்னைக்கு அவனும் இன்னைக்கு டாப் கெய்னரில் ஒருத்தனா வந்தங்காட்டி இன்னைக்கு மெட்டல்ஸ் பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல அருமையான மகிழ்ச்சி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் மனசில் நினைப்பாங்க. அதாவது என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் NSEயில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுகள் 22 கோடியை தாண்டி இருக்கு இன்வெஸ்டர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. போட்டுடுங்கய்யா, ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டு விட்டீங்கன்னா இந்நேரம் ஸ்டாக் மார்க்கெட்டில் கீழே எவ்வளவுதான் FIIs கீழே வித்துட்டு போனாலும் நம்மளால, ஏன்னா அவன் தொடர்ந்து 8 நாளைக்கு மேலே வித்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்மளுக்கு ஏதாவது தொடர்ந்து இந்த மாதிரி போடுங்க, அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் 5 லட்சம்னு போட்டு விட்டிங்கனாக்கா நம்ம மார்க்கெட் ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மையாக நிற்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நண்பர்களே, இதெல்லாம் வளர்ச்சிக்கு அடையாளம். இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் வளர்ந்து வருது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான அடையாளம் தான். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதாவது இன்னைக்கு கனரா பேங்க் அப்படின்ற பங்கு 2.5% ஏறி இருக்கு. சமீபத்தில் இது 6 மாசத்தினுடைய லோல 80 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபாய் மேல் நோக்கி ஏறி 90 ரூபாயாக வந்துள்ள பங்கு. இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் அப்படின்றவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வயது 49 தான். நண்பர்களே, ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ் அப்படின்ற முதல் வெஹிக்கிளை நம்மளுக்கு பெருமை தான் அவங்களுடைய கிருஷ்ணகிரி ஃபேக்ட்ரியிலிருந்து ஃபஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவ் பைக் மாதிரி இருக்குது. இந்த காலேஜ் பசங்கள்லாம் பிடிச்சி விரும்பி ஓட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவாக இருக்குது. இது எந்த அளவுக்கு சேல்ஸ் போகுது என்ன அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் அந்த ஓலா அப்படின்றவங்க இந்த ரோட்ஸ்டர் பைக் அப்படின்றது தான் பெரிதும் நம்பி இருக்கிறாங்க. இது வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பேர், அதாவது ஏதாவது சர்வீஸ் குயிக்காக வர்றதில்ல, டெலிவரி கரெக்டாக வர்றதில்ல அப்படின்ற போன்ற கெட்ட பேர்களை எல்லாம் நீக்கி விட்டு ஒரு நல்ல பேரை பெற்று தரும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் ஒரு காலத்தில் என்னாச்சு, டாடா மோட்டர் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியாக பயங்கரமாக லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனியாக இருந்தது. 100 ரூபாய்க்கு கீழே போய்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் புது புது மாடல்களை லான்ச் பண்ண பாருங்க, பார்க்கறதுக்கெல்லாம் சும்மா ஃபாரின் கார் மாதிரி இருந்தது. ஸோ டோட்டலாக அவங்களுடைய டிசைனை மாற்றி, அவங்களுடைய டோட்டலாக இத்தனை நாள் இத்தனை சாம்ராஜ்யமாக இருந்த பல்வேறு டிசைன்களை மாற்றி புதுசாக விட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் டாடா மோட்டர் அப்படியே பிச்சுக்கிட்டு லாபத்தில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த ஓலாக்கு ஏதாவது நடக்குமா, இல்லை ஒன்றுமே நடக்காமல் அப்படியே தொடர்ந்து நஷ்டமாயிட்டே இருக்குமா? எப்படி இந்த பேடிஎம் பெருசாக எந்திரிச்சே வரல, இந்த ஜொமேட்டோ எந்திரிச்சு வந்துட்டான். ஏன்னா அது லாபம் செய்ய கம்பெனியாக மாறுச்சு, நஷ்டம் செய்கிற கம்பெனியிலிருந்து லாபம் செய்கிற கம்பெனியாக மாறுச்சு. ஆனால் அந்த பேடிஎம் கும்பா பாடிக்கிட்டே இன்னும் நஷ்டம் செய்யும் கம்பெனியாகவே இருக்குது. அதனால் அவன் இன்னும் கீழே கிடக்கிறான். அது மாதிரி இந்த கம்பெனிக்கு வாழ்வு வருமா, இல்லை தொடர்ந்து தாழ்வு நிலையிலேயே இருக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய தகவல், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லே சமீபத்தில் செத்து போன பூனை கூட துள்ளி குதிச்சுது அப்படின்ற மாதிரிலாம் சில இடங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பலதரப்பட்ட பங்குகள் பெரிய லெவலில் மேலேருந்து கீழே விழுந்து கொஞ்சம் ஜம்ப் அப்படின்றத அடித்தான். ஆனால் சமீபத்தில் கொஞ்சம் கூட ஜம்ப் இல்லை, நாங்கள்லாம் நீட்டி படுத்திருக்கோம், எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் மனசு விரக்தியில் இருக்கிற மாதிரி. மார்ச் மந்தில் என்ன லோ இருந்தோ அதே லோவில் வந்து இப்போதைக்கு இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற பங்கு வந்து விழுந்திருக்கு. இதனால் பல ட்ரேடர்கள் வந்து விரக்தியில் இருப்பாங்க. இனி இவன் என்ன ஆவான், இப்படி பல இடத்துக்கே வந்து விழுந்திருக்கானே, இனி மறுபடியும் இதை உடச்சிட்டு கீழே போவானா, இல்லை இதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஹையை கீது வந்து தொடுவானா, என்னதான் நீ பண்ண போற? இப்படி உலகமே அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கு, ஆனால் நீ என்னடான்னா நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படியே நண்பர்களே, நம்மளுக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைச்சாலும் சரி நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொரு 3 நாளைக்கு எதாக இருந்தாலும் உன்னை நான் டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இன்னைக்கு கிடைச்ச அந்த 400-500 பாயிண்ட் என்பதை இன்னைக்கு காப்பாற்றுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அது காப்பாற்றவும் செய்யப்பட்டு விட்டது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.